எடுத்து வாசிக்கலாம். நெகேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் சூசாவின் நகரத்திலே பட்டணத்தில் அந்த அரண்மனையில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்ன? இன்னைக்கு சர்ச்சில் உட்கார்ந்துருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு பார்த்து பயங்கரமான ஒரு செய்தி உங்களுக்கு கேட்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தீர்வு கர்த்தர் கொடுக்க போகிறார். சம்பவித்தது என்ன? என்ன சம்பவித்தது படிக்கலாம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். பாருங்க, என் சகோதரன் ஒருவனாகிய ஆனானி அலங்கங்கள் இடிக்கப்பட்டது, பட்டணம் சூறையாடப்பட்டது, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறார்கள், சிறையிருப்புக்கு போறாங்க, வாசல் இடிக்கப்பட்டது, அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது, தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி சிறையிருப்பில் மீதிருந்தவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அலங்கம் இடிப்பட்டது, அதன் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடந்தது. அவன் சொந்த ஊரில் விட்டு வரான். அந்த சொந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொன்னால் இடிக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது. இன்னைக்கு தேவாலயத்தை பற்றி மக்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நீ என்ன சொல்கிறான்? மகா தீங்கு அனுபவிக்கிறாங்க. அலங்கங்கள் இடிக்கப்பட்டது, எருசலேம் நகரம் இடிக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா அந்த வாசல்கள்லாம் இடிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது. இதை கேட்ட மாத்திரத்திலே என்ன செய்யறான் பாருங்க, 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன பண்ணா? அந்த வார்த்தை கேட்ட உடனே நம்ம என்ன நினைப்படுவோம்? வா, ஊரை விட்டு தப்பிச்சு வந்தாடா, அப்பா போதண்டா, எப்படியோ போகிறாங்க அப்படின்னு நினச்சிடுவோம். ஆனால் இங்கே அவன் அப்படி இல்லை. இதை கேட்ட உடனே சில நாள் என்னவா? சில நாள்னா எத்தனை நாள்னா 4 மாசமா. சில நாள் துக்கித்து, அப்புறம் உபவாசித்து, ஆமாம் உட்காந்து அழுது. இதை கேட்ட உடனே என்ன பண்ணான்னா உட்காந்து அழுது. ஆமாம், எதுக்குங்க? சபை உடைக்கப்பட்டதான் அழுகுறான் உட்காந்து. சபை மேலே, அந்த அலங்கத்தின் மேலே, திருச்சபையின் மேலே அவ்வளவு ஒரு பாரம். அப்புறம் உபவாசித்து, அப்புறம் மன்றாடி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக. ஆண்டவர் மெசானிக் கோவனன்ட். ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீங்க எப்படின்னா உம்முடைய கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கை கிருபை காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. ஆமா, அந்த பயங்கரமான தேவன் என்ன செய்தாலும் இடிக்க விடுவாரா? விடமாட்டார். உங்களை அழிக்க விடுவாரா? விடமாட்டார். அசால்ட்டாக ஆண்டவர் அபிஷேகத்தினால என்ன நுகங்கள் முறிக்கப்படும். அந்த வல்லமை உங்களுக்கு வேணும், தைரியம் வேணும். அது மாத்திரமல்ல, அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பாருங்க, இவன் பாவம் செய்யல, இவன் ஒன்றும் செய்யல. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது யாரோட சிறையிருப்பை ஆண்டவர் மாத்தினார்? ஆமாம், நீங்கள் உங்களுக்கே நீங்கள் ஜெபம் பண்ணிருக்கீங்க. மற்றவருக்காக ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆத்மாக்காக ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் மற்றவருக்காக ஆண்டவரே ஆத்துமத்தை கொடுங்க, ஆண்டவரே பாரத்தை கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு ஜெபம் இல்லாமல் எந்த ஒரு அற்புதம் நடக்காது. இரவும் பகலும் தேவ சமூகத்துக்கு முன்பாக மன்றாடி முழங்கால் போடுங்க, பிசாசு நடுங்கும். நம்புறீங்களா? நீங்கள் முழங்கால் போட்டிங்கன்னா பிசாசு நடுங்கும். நரகம் பார்த்தீங்கன்னா தெரிக்கும். இயேசு நாமத்தில் சொன்ன போதும் ரொம்ப போட்டுட்டு அல்ட்டிட்டுலாம் இருக்க வேணாம். ஒரு வார்த்தை, இயேசு நாமத்தினாலே போ,
அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அவன் சொன்ன போகுதா தெரியலையே, அங்கே நிற்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னால் நிற்கும். இயேசு நாமத்தில் போன்னு சொன்னால், ஆமாம் அதோட வேலை தான். நீங்கள் அதிகாரம், உங்களை ஆண்டவர் என்னன்னு கூப்பிட்டுருக்கா தெரியுமா? அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சிகாரத்தின் ஆவியை கொடுக்கிறார். அதனால் நீங்கள் எது சொன்னாலும் தேவன் தம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆகவே நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக நடந்தோம். 7ஆம் வசனம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். ஆமென். நான் முன்பாக எப்படி நடந்தாங்களா? தன் பாவத்தை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவரோ. ஆமா, தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரே நான் பாவி சொல்லுங்க. யாரோ செய்ய வேண்டிய ஜெபத்தை இவன் உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்கான். நான் கெட்டவன், அவங்களுக்காக நான் செபிக்கிறேன். உங்க அடுத்த குடும்பத்துக்காக நீங்க செபிங்க, உங்க நண்பருக்காக நீங்க செபிங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க செபிங்க, உங்களோட உறவினருக்காக செபிங்க. கர்த்தர் உங்க சிறை இருப்ப மாற்றுவார். இவன் ஜாலியாக உட்காந்து ஃபாரின் கண்ட்ரியில் வேலை, அமெரிக்காவில் வேலை மாதிரி. இவனுக்கு எங்கே வேலைன்னா சூசான் அரண்மனையில் வேலை, பாபிலோனில் வேலை, பயங்கரமான வேலை. எப்படின்னா ராஜா கூட பக்கத்தில் நிற்கிற வேலை. ராஜாவுக்கு என்ன பண்ணுனா பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். ராஜாவுக்கு என்ன பண்ணுன்னா அவருக்கு ஜூஸ் கொடுக்குற வேலை தான் அவனோட வேலையை. ரொம்ப ராஜாட்ட எது சொன்னாலும் நடக்கும். அப்படிப்பட்ட வேலை, பெரிய வேலை இருக்குது. கண்டுக்காமல் இருந்துக்கலாம். போட எப்படியோ போங்கடா, அடிச்சிங்களா ஆண்டவர் சமத்தை விட்டு வேலைக்கு போனீங்களே, நல்லா வாங்குங்கடா, அப்படி அடியை வாங்குங்கடா அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் என்ன பண்ணான்? சில நாள் அழுது, சில நாள் துக்கித்து, சில நாள் உபாசம் பண்ணி மன்றாடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை கத்துற, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே தயவுசெய்து மன்னிங்க. நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வச்சனமே, நடந்தது என்னவென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது. 10ஆம் வசனம் எடுத்து பாசனம். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனே, நீ உமது மகா வல்லமையினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்டவர்கள் அடியாருக்கு. ஆமா, உமது அடியாரும் உமது ஜனம் இவங்க தான். இவங்கள தான் நீங்க பாதுகாத்தீங்க. உங்க பயங்கரமான கரம் ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் கர்த்தர் வழி நடத்தினா அவருடைய கிருபை. இது நாள் வரைக்கும் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டாருன்னா அவருடைய கிருபை. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஜீவனோடு கூட இருக்கீங்கன்னா அவருடைய கிருபை. இதை தான் அவர் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் உங்கள் ஜனம் ஆண்டவரே, உங்கள் ஜனம், தயவுசெய்து கைவிடாதாங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சிகாரத்தின் ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:15 சொல்லுகிறது. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக மரித்தவர், உங்களுக்காக உயிரோடு எழுந்தவர், உங்களுக்காக எனக்காக அவமானத்தை பட்ட என் ஆண்டவர் உங்களை விடுபடுவதும் கைவிடுவதும் இல்லை, உங்களை விட்டு விடுவதும் இல்லை. அர்த்தசஷ்டாவின் ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. ஆமென். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, அது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. பாருங்க, கொடுக்குறப்ப எப்படி கொடுக்குறாருன்னா சந்தோஷமா கொடுக்கல. ராஜாவுக்கு முன்னாடி கும்முன்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னு ஆரம்பமா அப்படியே முகத்தை தொங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா ராஜாவுக்கு பிடிக்காது, ஆண்டவருக்கும் பிடிக்காது. சந்தோஷத்தோடு வரணுமா, மனமகிழ்ச்சியோடு வரணுமா. ஆண்டவர் இன்னைக்கு பேச போறார். தேவ பிரசனம் எனக்குள்ள வரப்போகுது, தேவனுடைய வல்லம் எனக்குள்ள வரப்போகுது. சந்தோஷமா வாங்க, கர்த்தர் சந்தோஷமா அனுப்புவார். ஆகவே ஒரு ராஜா நினைக்கிறான் அவன் முகம் சந்தோஷமா இருக்கணும். அதை விட உங்களை எனக்கும் எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், மரித்த ஆண்டவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், எவ்வளவு உங்களிடத்துல என்னிடத்துல மகிழ்ச்சியை கர்த்தர் பார்ப்பார். துக்கத்தை அல்ல, உங்கள் துக்கம். ஆமா, நம்புறீங்களா? உங்கள் துக்கம் எப்படியா மாறும்? சந்தோஷமா மாறும். துக்கத்திலேயே நீங்க இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒடுங்கி நாவிக்கு பதிலாக துதியின் நாடை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். அதுதாங்க பலனு. மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துட்டு அது கிடைக்கல, ஆண்டவரை இது கொடுக்கல, இல்லை குறை சொல்லிட்டே உட்காந்துருக்க கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் வந்திருக்கீங்க. மனதில் பாரம், உங்கள் பாரத்தெல்லாம் இறக்கி வைங்க. கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். ஆமென்.
எப்படி செய்வோம், என்ன செய்வோம் நினைச்சிட்டு இருக்கீங்க? அருமையான சகோதர சகோதரியே, உன் பாரத்தை இறக்கி வை. ஆண்டவர் சொல்றார், உன் பாரம் லகுவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டோட பாரம் லகுவாக இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும், ஆமா, ஆண்டவரத்துல பாருங்க, உங்க பாரத்தை கீழே இறக்கி வைங்க. நிறைய பேர் என்ன பண்றோன்னா, பாரத்தை இறக்கி வச்சுட்டு போறப்ப திருப்பி தூக்கிட்டு போயிடும். அதனால அந்த பாரம் உங்களை விட்டு நீங்க போது ஒரு தடவை ஜோம் பண்ணீங்கன்னா விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஆண்டவருக்கு சொல்லி 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 ஆண்டவருக்கு நான் செவிடா இல்லை மறந்து போயிடுவாரா? அண்ணா ஒரு தடவை ஜெபிச்சா அதோட மறந்துட்டா. ஏன்? ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார், தருவார், குழந்தை தருவார். அண்ணாள் ஜெபிச்சா, இந்த கடைசியாக அண்ணாள் அழுது ஜெபிச்சா, அதோட தான் அவனோட லாஸ்ட் ப்ரேயர். அதுக்கப்புறம் அது மாதிரி இல்லைன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இது வியாதி இல்லை, இது என்னதான் துக்கம் ஒழிய வேறொன்றும் அல்ல. அப்பொழுது நான் மிகவும் பயந்து, வேலை போயிருமோ, அடிச்சிருவாரோ, சிறைச்சாலை போட்டுவார். ராஜானா அந்த காலத்தில் ராஜாலாம் ரொம்ப மோசமானவங்க. ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். ஆமென். ஆளுநர் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்கத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். நம்ம யாராவது நீங்க நினைச்சிருக்கீங்களா, ஐயோ நீ சர்ச்சுக்கு போல, ஐயோ துக்கம் அப்படி வந்திருக்கா, இந்த துக்கம் வேணும். சில பேர் சொல்லுவாங்க, நீ ஞாயிற்றுக்கிழமை வரல பார்த்தீங்களா, எனக்கு அந்த வாரமே சரியில்லை. நிறைய பேர் சொல்கிறத கேட்பேன். அதனால் இந்த ஆண்டவர் சமூகத்தை முக்கியத்துவம் கொடுங்க. அவர் உங்களுக்கு என்னென்ன முக்கியமோ அதை ஆண்டவர் கொண்டு வந்து எடுத்துவார். ஆமீன். ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்குற காரியம் என்ன? அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, எல்லா சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஜெபிச்சு தான் நீங்கள் உங்கள் காலத்தை கடக்க முடியுமே வெளியே, ஜெபம் இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் உங்களுக்கு வராது. நெகேமியா 4 மாதம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் இப்போ லீவுக்கு கேட்க போகிறாரு. இந்த லீவு கேட்குற போகிறப்ப இந்த ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணார்னா ஜெபம் பண்ணி, பரலோகத்தில் இருக்கும் தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாரு? போய் உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருப்பாரா? இல்லை. என்ன இப்போ ஜெபம் பண்ணியிருப்பாரு? மனதுக்குள்ளேயே சொல்லுங்களேன். ஆமாம், மனதுக்குள்ளே ஆண்டவரே இயேசுப்பா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு டக்குன்னு மனத்துக்குள்ளே சொல்லியிருப்பார். நான் கேட்க போகிறேன், என்னை காப்பாற்றுங்க. இந்த ஜெபம் 1 மினிட் ப்ரேயர். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே என்னை காப்பாற்றுங்க, இயேசுவே கூட இருங்க, இயேசுவே என்னை விடுவீங்க, இயேசுவே என்னைக்கு அற்புதம் செய்யுங்க. இது போதும். 1 மினிட் ப்ரேயர் சொல்லிக்கொண்டே இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு இந்த சமூகத்தில் தயை கிடைத்ததனால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷ தயவு இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை சந்திக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் மனுஷ தயவு, தேவ கிருபை, இது 2 முக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்கு மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் ஆண்டவராகிய தேவன் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறவர். ராஜஸ்திரியும் அவ கூட உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும், நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், எத்தனை வருஷம் ஆகும் தெரியல. நம்மள மாதிரி 10 நாள் லீவுலையோ, கேஷுவல் லீவ்லையோ, மெடிக்கல் லீவ்லையோ போயிட்டு வரல. அவர் பார்த்தீங்கன்னா போட்டார், லாங் லீவ் போட்டார். என்னன்னா களங்கத்தை கட்டணும். கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற மண்கள்லாம் எல்லாம் ஒருத்தன் ஒரு மாதிரி இருக்கான், அவனெல்லாம் ஒன்று சேர்க்கணும். எத்தனையோ வருஷங்கள் அவருக்கு லீவு கேட்டார். அந்த லீவை இந்த ராஜா வந்து கொடுத்தார் பாருங்க. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளராகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஆண்டவர் லீவு கேட்டதான் லீவு கொடுத்துட்டாரு. லீவு கேட்டது மாத்திரமல்ல, அடுத்தது கேட்கிறான், மரம் வேணும். தேவனுடைய
தயவுள்ள கரம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போய் நின்னாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துருப்பீங்க, கர்த்தர் உங்களை மாத்திரம் கூப்பிட்டு கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென். நீங்கள் பேங்க் லோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, கர்த்தர் உங்களை மாத்திரம் கூப்பிட்டு, தகுதி இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு தகுதி கொடுப்பார். அதுதான் தேவ கிருபை. ஹல்லேலூயா. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ரொம்ப டவுனாக இருக்கலாம், கர்த்தர் உங்களை மாத்திரம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் எல்லையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், கொஞ்சம் வேலை நிறைய சம்பளம், இதுதான் ஆண்டவரோட வேலை. ஆமென். கொஞ்சம் வேலை நிறைய சம்பளம். 5 அப்பம் 2 மீன் எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர் சாப்பிட்டு மீதி எவ்வளோ எடுத்தாங்க? 12 கூட எடுத்தாங்க. அதுதான் தேவனுடைய கால்குலேஷன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய தயவுள்ள கரம் எனக்குள்ள இருந்தபடினாலே ராஜா எனக்கு கட்டளையிட்டார். அதோட முடிஞ்சிச்சான். அதுக்குள்ளே பாருங்க 9ஆம் வசனம் பாருங்க என்ன கேட்கிறாங்க. அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்திற்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட ராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். சும்மான்னு பரலங்க, நீங்க சும்மா வர மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவ தூதர்களை கர்த்தர் ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆகவே பிரியமான தேவ செல்வன், எங்க போனாலும் நீங்க தனிமையா போகல, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்கு முன்னே போவார். கோணனா இருக்கிற காரியத்தை ஆண்டவர் செவைப்படுத்துவார். ஆனால் பள்ளங்கள் எல்லாம் மேடாகும், கரடு முரடுகள்லாம் சமமாகும். காரணம், உங்களுக்காக ஆண்டவராகிய தேவன் முன்னே செல்வார். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியிலே என்ன பண்ணாருன்னா சோதனை வந்து பார்க்கணும். ஆகவே ஒரு ஆயத்தம் வேணும். என்ன, ஒரு வீடை கட்டுறோமா, பிள்ளைகளை படிக்க வைக்கிறோமா, உங்க குடும்பத்தை நடத்துறோமா, வீடு கட்டணுமா, அதுக்கப்புறம் கார் வாங்கணுமா, என்ன கார் வாங்கணும், பார்க்குற காரெல்லாம் வாங்கிட முடியாது. உங்களுக்குன்னு ஒரு அந்த ஃபிக்ஸ் பண்ணுங்க. என்ன நான் பண்ண போறேன் இந்த வருஷத்துல, என்ன பண்ண போறேன், டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, எல்லையை ஃபிக்ஸ் பண்ணுங்க, எந்த காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதத்துக்குள்ள நான் இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கணும். மாசத்துல ஒரு 2000 கூட மீதி இல்லைன்னா வாழ்ற வாழ்க்கை வேஸ்ட்டுங்க. வாழ்ற வாழ்க்கை வேஸ்ட். மீதி எடுக்கணும். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அன்னை அருமையான தேவச்சனமே, அவன் யாருக்கும் சொல்லலை. அப்புறமேலே என்ன கார் வாங்க போகிறேன் எல்லாத்தையும் சொல்லி பாருங்களேன், நிச்சயமாக நீங்கள் கார் வாங்க முடியாது. ஆமாம், நீங்கள் வாங்கிட்டாலும் டமாரும் சத்தம் கேட்கும். அப்படியே வாங்கிட்டான்டா காரு, டம்மு நம்ம இருதயமே வெடிச்சு போயிடும். நீ யாருங்க சந்தோஷப்பட போகிறா? நீ கார் வாங்கினா சந்தோஷப்பட போகிறாங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபு, உங்கள் ஹஸ்பண்ட், அவங்க தான் பிள்ளைகள் அவங்க தான் சந்தோஷப்படுவாங்க. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்பத்து துறவை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். எங்க போனா? இடிந்து போன இடத்துல வந்து. எங்கம்மா? எந்த போன இடம்? எந்த போன இடங்க? இடிந்து போன இடம். நீங்க எந்த இடத்துல இடிந்து போய் கீழே விழுந்திருக்கீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். ஆமென். உங்களுடைய தரிசனம் இடிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய எதிர்காலம் இடிக்கப்பட்டிருக்கலாம், உங்க பிசினஸ் இடிக்கப்பட்டிருக்கலாம். இடித்ததை ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பினவர் உங்களுடைய கூடாரத்தை ஆண்டவராகிய தேவன் கட்டி எழுப்ப போகிறார். சீர்குலைந்ததை ஆண்டவர் சீர்படுத்த போகிறார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது இனிமேல் தான் நடக்க போகிறது. பிசாசுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா விசனமா இருக்கும். அபிஷேகப்பட்டீங்கன்னா அவனுக்கு விசனமா இருக்கும். நீங்க பிசாசை துரத்தீங்கன்னா அவன் சந்தோஷப்படுவான், கோபப்படுவான், வந்து அடிக்க வருவான். அதனால் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சொந்தக்காரங்க விசலமாக இருவான். ஐயோ வந்துட்டாடா, இவன் பிள்ளை படிக்க வச்சுட்டாடா, அவனுக்கு எம்பிபிஎஸ் கிடச்சிச்சிடா, அவனுக்கு மெடிசன் கிடச்சிச்சிடா, அவனுக்கு அது கிடச்சிச்சிடா, இது கிடச்சிச்சிடா, நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் கிடைக்கலடா. இப்படியோ குறை சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னா, அந்த ராத்திரியில் இடிந்து போன இடத்துல வந்து நிற்க ஆரம்பித்தார்கள். 18ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். ஆமா, எல்லாத்துக்கும் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கூப்பிட்டு யூதர்கள்லாம் கூப்பிட்டு சொல்றாரு. அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேளைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆமென். அந்த நல்ல வேளைக்கு சொல்லுங்க. அந்த நல்ல வேளைக்கு
அந்த நல்ல வேலைக்கு சொல்லுங்க, அந்த நல்ல வேலைக்கு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார்களாம். இந்த எல்லாத்தையும் சொன்னும் பொழுது, தரிசனத்தை சொல்லும் பொழுது எடுத்தல தரிசனத்தை சொல்லலை, நல்லா கவனிச்சுக்கோங்க. இடிக்கப்பட்ட இடத்துல இருந்து உட்கார்ந்து ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த இடம் கட்டப்பட வேண்டும், எல்லாரும் ஒரு மனது வேணும். இந்த திருச்சபையில் ஒரு மனது இருந்தால் தான் ஆண்டவர் இந்த திருச்சபை கட்ட முடியும். நான் ஒரு பக்கெட்டு, நீங்கள் ஒரு பக்கெட்டு இருந்தீங்கன்னா, நம்ம ஒரு மாட்டு வண்டியில் ஒரு மாடு இங்கிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு மாடு இங்கிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாட்டு வண்டி போய் சேருமா? சேராது, சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல. நம்ம அப்படி இல்லை, ஒரு மனது நமக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே, இந்த நல்ல வேளைக்கு அவர்கள் சொல்றார்கள், இந்த நல்ல வேளைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். உங்களை என்னை திடப்படுத்த போகிறார். பிரியமான தேவஜனமே, அதுக்கப்புறம் பாருங்க 19ஆம் வசனம் படிங்க. ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். அப்ப 3 பேர் வந்தாங்க பாருங்க. ஒருத்தன் வந்து யாருன்னா சன்பல்லாத்து, 2வது தொபியா, 3வது கேஷேம். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா அகென்ஸ்டா இருக்காங்க. அப்ப அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னான். உங்களுக்கு எதிராக யாராவது செஞ்சானா நீங்க பரலோகத்தின் தேவனை கூப்பிடுங்க, அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, என்னை பத்தி உனக்கு பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, உங்கள் பேரில் ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். பிசாசுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம பிசாசு பிள்ளைங்க கிடையாது, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. ஆனால் ஆண்டவர் ஏசப்பா என்ன பண்ணுவார்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பது அவருக்கு, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உங்களுக்கு, உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பது அவருக்கு, உங்க எல்லையை பெருகாக்குறது அவருக்கு, உங்க பவுண்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவதான் அவருக்கு பிரியம். அப்படிப்பட்ட ஆண்டவருங்க, உங்களை கைவிட மாட்டார். 4ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க, 1ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. ஆமா, அவனுக்கு என்னவா, நாங்கள் கட்டுறதுன்னு கேட்டத வீடு கட்டுறன்னு பட்டு நம்ம வந்து பார்த்துட்டு போவோம். சில பேர் இருக்காங்க, நீங்கள் வீடு கட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவன் எப்படி வீடு கட்டுறான் வந்து பார்ப்பான், எவ்வளோ சிமெண்ட்டு, இடம் எவ்வளவு, என்ன எஸ்டிமேட்டு, ரொம்ப முக்கியம் அவனுக்கு. பிரியமான தேவஜனமே, இந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அதோட விடாம என்ன சொல்லிட்டான், அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரே நாளில் முடித்து விடுவார்களோ. இப்படித்தான் நிறைய பேர், உலகம் இப்படித்தான் இருக்கு. நீங்கள் முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா பிடிக்காது, நீங்கள் புது கார் வாங்கிட்டீங்கன்னா பிடிக்காது, புது சட்டை போட்டிங்கன்னா வெள்ளையும் சொல்லையுமா போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏது எங்கே கிளம்பிட்டீரு, புது ட்ரெஸ்ஸு போட்டால் பிடிக்காதுங்க, புது நகை போட்டால் பிடிக்காது, மேலேயும் கீழேயும் பார்ப்பான், டேய் அவ்வளோ கல்யாணம் கவரிங்கடா, நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காது, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றது பிடிக்காது, இப்படியே பார்ப்பேன், பாருங்கடா பாரு அப்படி. நான் பஹ்ரைனில் வேலை செய்கிறப்ப சொல்கிறேன், எப்போ இப்படி பேக்கெட்டில் கை விட்டுருப்பேன், அது என்னோட மேனரிசம். நான் எப்போ இப்படி பேக்கெட்டில் கை விட்டுருப்பேன். அவர் நான் இப்படி பேக்கெட்டில் கை விட்டு தான் இருந்தேன். அந்த அரபி வந்தான், அவன் தான் ஜிஎம். ஏன்னா நீ பேக்கெட்டில் கை விட்டுருக்க எடு அப்படின்னா. நான் சொன்னேன், என் கையும் என் பேக்கெட்டு நான் விட்டுறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு. உன்னை அட்வர்டைஸ்மெண்ட்க்கு போட்டுடலாமா கம்பெனிக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வந்த பிறகு இங்கே இருக்கிற மில்க்கு ஜூஸ் எல்லாம் குடிச்சு நல்லா சிவப்பாயிட்ட, அல்ஜசீரா டைரிக்கு உன்னை அட்வர்டைஸ்மெண்ட்டாக போட்டுடலான்னா. ஆமாம், அடிமையாக வேலை செஞ்சாலும் கர்த்தர் முகத்தை பிரகாசமாக வைப்பார். அடிமையாக இருந்தாலும் என்ன வச்சானா, நெகேமியாவோட எல்லா ஆசையும் ராஜா
அவர் நிறைவேற்றி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான். பாருங்க, ஒரு நரி ஏறி போனா விழுது, சும்மா இருக்க வேண்டியதானங்க. நிறைய பேர் உங்களை என்னையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளை கூட நம்ம வாட்ச் பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் மற்றவங்க வாட்ச் பண்ண. ஒரு நரி ஏறி போனால் விழுந்துரும், நீ நல்லா இருக்க மாட்ட, நீ அவ்வளோதான், நீ ஒன்றும் பண்ண மாட்ட. உலகம் அப்படித்தான் நினைக்குவான், ஆனால் கர்த்தர் அப்படி நினைக்க மாட்டார். நீ கீழாகாமல் வாழாகாமல் ஆளது வருகையிலும் போகையிலும் நீ என்ன பண்ணுவ? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. வசனம் சொல்லுகிறது, எங்கள் தேவனே நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தலையின் மேல் திருப்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே சூறைக்கு ஒப்புக்கொடும். ஆமென். கடைசியில பார்த்தாரு ஆண்டவர், சூறைக்கு ஒப்பு கொடும் சொல்லிட்டு ஜெபிச்சார். 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் என் அண்டையிலே நின்றான். ஆமென். அலங்கத்தில் கட்டுகிறவர்களும் சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம். கட்ட ஆரம்பித்த பொழுது என்ன இருந்துச்சுன்னா, அவன் ஆளை விட்டு அனுப்புகிறான். அவன் வந்து சன்பளத்தை லெட்டர் எழுதுறான், 4 முறை வந்து பார்க்குறான், நீ வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் நெகேமியா கண்டுக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட வர்றது வேஸ்ட்டு, எனக்கு வேண்டாத வேலை, எதுக்கு இந்த காரியம், ராஜாட்ட நான் போய் சொல்ல போகிறேன், நான் பயமுத்த போகிறேன், அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பான். 6ஆம் அதிகாரம் 7, 8, 9 எடுத்து வாசிக்கலாம். யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பா தீத்தீர் என்று புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாய் இருக்கிறது. கஷ்முவும் அப்படி சொல்லுகிறான். இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே. ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. ஆமா, அவன் அந்த லெட்டர்ல தான் எழுதியிருக்கான். நம்ம வந்து வாங்க பேசலாம், எல்லாம் சேர்ந்து கட்டலாம். ஆண்டவர் யாரோட யார் சேர்ப்பாரா அவங்களோட தான் ஆண்டவர் சேர்ப்பார். ஆமென். அந்நிய நுகத்தோடு ஆண்டவர் சேர்க்க மாட்டார். இவன் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கான், அவங்கள்ட்ட சேர்த்துக்கலாம், வா உன்னை பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம். போடாத, வேண்டாத இடத்துல பார்ட்னர்ஷிப் வேண்டாம். பார்ட்னர்ஷிப் கேட்கிறான், நோ. கர்த்தர் உங்களை மாத்திரம் கர்த்தர் ஆஸ்வதிக்கணும்னு நினைப்பார். அதற்கு நான், நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். ஆமா, உங்களுடைய மனோ ராஜ்யமே. திரும்ப மைண்டு, ஐயோ அது நடக்குது, இது நடக்குது, அதை பண்ண போறான், குத்த போறான், வெட்ட போறான். நோ, நீங்க யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். நீங்க யாரு? சிங்கத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுத்துக்கிறார். யூதாவின் சிங்கம். ஆமென். நீங்க பயந்து ஓடுறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கல, எதிர்த்து நிற்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நிக்க கூட மாட்டாங்க, ஓடி போவாங்க. அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் உங்களுக்கு மினக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? அந்த வேலை நடந்தேறாத படிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். மண்டட்ட கேளுங்க. ஆண்டவரே, கை என்ன பண்ணுங்க? என் கையை என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, என் கையை என்ன பண்ணுங்க? என் கையை என்ன பண்ணுங்க? என் கையை திடப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை ஆதான் நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆனா நடந்தது என்னன்னா, 15ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எத்தனை நாளுங்க ஆச்சு? 52 நாட்களிலே முடிஞ்சு போச்சு. எத்தனை நாள்ல முடிஞ்சுங்க? 52 நாள். எப்படி ஆரம்பிச்சாரு? அந்த இடிபாடுக்குள்ள வந்து நின்னாரு. இடிச்சப்பட்டிருக்கீங்களா? உடைக்கப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நச்சு. உங்க கையை திடப்படுத்துங்க, கர்த்தர் கட்ட போகிறார். ஹல்லேலூயா. இந்த அலங்கம் 52 நாள்ல கட்டி முடிச்சார். கர்த்தர் ஆரம்பிச்சார்னா கர்த்தர் முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றிப்படுவார்.
உங்கள் அலங்கள் எல்லாம் கட்டப்படும். என்னென்ன காரியங்கள் விழுந்து போனதோ எல்லாத்தையும் ஆண்டவர் கட்டி எழுப்பப்படுகிற நாட்கள் வந்து விட்டது. உங்கள் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னோட பலன் என்று சொல்லி அவர் முடிப்பார். அவர் பார்த்தீங்கன்னா, ஆகவே தேவனே நன்மை உண்டாக நினைத்திரோம், நன்மை உண்டாக நினைத்திரோம். 31 வசனம் எடுத்து வாசிங்களேன். 13:31. என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். சொல்லுங்களேன். தேவனே எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? நிச்சயம் நினைப்பார். ஆமென்றும் ஆமென் என்று இருக்கு. ஹல்லேலூயா. தலைகளை தாத்தி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த காலை ஆராதனை தேவன் நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுத்த கிருபைக்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிற சுவாமி. கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய மகிமையான ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த பிரசன்னம் எங்களோடு இருந்ததுக்காக மக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் நெகேமியா குறித்து கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடங்களுக்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே, துக்கப்பட்ட வேளையிலும் கண்ணீர் விட்ட நேரங்களிலும் கதறின நேரங்களிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறதுக்கான கிருபை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாட்களில் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே கட்டி முடிக்கப்படாத காரியங்கள், இடிக்கப்பட்ட பகுதிகள், மனவேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே மத்தியிலும் கர்த்தருடைய கரம் எங்களை திடப்படுத்தி இந்த வார்த்தையை கேட்க வைத்ததுக்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் கிரியை செய்யட்டும். எங்கள் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் சொன்ன கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்கி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை முழுமைப்படுத்தி எல்லா தேவைகளையும் சந்தித்து தேவ நாமம் உயர்த்தப்பட சாட்சியாக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை சாட்சியாக நிறுத்துவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த வார்த்தைகளின்படி தேவன் எங்களை திடப்படுத்துங்க, உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. அநேகர் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியப்படும் விதத்தில் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தி தாழ்த்தி நம்முடைய பரிசுத்த கருத்துக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல இயேசுவே, ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619.